நம்ம வீடியோவை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, பிக் பாஸ் பார்த்துருக்காருங்க. எஸ். ஹன்ஷிதாவுக்கு அந்த மாரி ஒரு விஷயம் நடந்து, மிக கடுமையான ஒரு கண்டிப்ப நம்ம வீடியோல தெரிவிச்சிருந்தோம். வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி இத அட்ரஸ் பண்ணணும். பிக் பாஸை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பா பேசியிருந்தோம். அந்த வீடியோ பெரிய அளவு ரீச் போகலனா கூட, ரொம்ப கம்மியா தான் ரீச் போயிருக்கு. அப்படி இருந்தும் கூட, அடுத்த நாள் விளையாட்டுல நெறைய விதிகள மாற்றி அமைச்சிருக்கார் பிக் பாஸ். ரொம்ப நல்ல விஷயம். அவர் நம்ம வீடியோவ பார்த்து தான் மாத்துனாரா அப்படிங்கலாம் தெரியாது. ஆனா மாத்தியிருக்கார். ஒருவேளை அதுல நம்ம வீடியோவோட பங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். சோ நேத்து எபிசோட் என்ன இருந்துச்சு? அதே நானும் பொம்மை நீயும் பொம்மை டாஸ்க்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. செகண்ட் ரவுண்ட் நீங்க அந்த தொட்டிக்குள்ள போக வேண்டாம். ஒரு ரேக் மாதிரி அடிக்க அதுல இருந்து பண்ணிக்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புதுசு புதுசா ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. வெளியே இருக்கவங்க தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி புதுசு புதுசா ரூல்ஸ் கொண்டு வரும்போது ரெண்டு விஷயங்கள் தெரியுது. ஒண்ணு விளையாட்டை சுவாரஸ்யமாகணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் செய்யறாங்க. அது ரொம்ப அமைச்சரான சில விஷயங்கள் செய்யறாங்க. சேம் டைம் ரொம்ப ஆர்கனைஸ்ட் இல்லாம இந்த விளையாட்டை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஒரு பிளானிங் இல்லாம ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதனாலதான் நடுவுல நிறைய சேஞ்சஸ் ஒரு விளையாட்டுக்கு ஒரு சுட்டுக்கும் இன்னொரு சுட்டுக்கு நடுவுல நிறைய சேஞ்சஸ் வருதோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் நமக்கு எழுது. வீடு ஒன்னானது பிறகுதான் இங்க நிறைய பேரோட நிஜ முகங்கள்லாம் வெளியே வருது. இது வரைக்கும் ஒருத்தர் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிற மாதிரி நல்லா தெரியுது. ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப சின்ன பழத்தனமா நடந்துக்கிறாங்க. சில பேர் ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. ஹன்சிதா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து தன்னால பொறுத்துக்க முடியாம போய் அந்த விளையாட்டை கிவ் அப் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் முடிந்த பிறகு மறுநாள் ஜாக்லின் எனக்கு விட்டு கொடுக்கல, அதனால ஜாக்லினை நான் எதிரியா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது இன்னைக்கு விளையாட்டுல நிறைய இடங்கள் அது பிரதிபலிச்சது. சரி, ஹன்சிதா தான் இப்படி பண்றாங்க, ஜாக்லின் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சம்பந்தமே இல்லாம ஜாக்லினோட பொம்மை வெளியில மாட்டிக்குது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ரெண்டு பேரும் உள்ள போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கும் போது பிக் பாஸ் திடீர்னு 10 நிமிஷத்துக்குள்ள உள்ள போகலன்னா ரெண்டு பொம்மையுமே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சின்னப்படத்தனமா ஒரு ரூல்ஸை அறிமுகப்படுத்துறாரு. அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு வந்துட்டாங்க, காசு வாங்கிட்டாங்க. பிக் பாஸ் என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு வேற வழி இல்ல. பாவம் அவங்களும் சரி சொல்றீங்களா ஐயா, நாங்க கேட்டுக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி நின்னுக்கிறாங்க. 10 நிமிஷம் வரைக்கும் யாரும் உள்ள போகல. ரெண்டு பொம்மையும் அவுட் ஆகி நிக்குது. அதுல ஒரு பொம்மை ஜாக்லின் பொம்மை. முந்தின நாள் ரொம்ப ஸ்டெடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஜாக்லின் இன்னைக்கு உடைஞ்சி அழுகுறாங்க. அந்த பொம்மை அவுட் ஆனதுக்கு ஜாக்லின் நேரடியா எந்த விதத்துலயுமே காரணமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க உடைஞ்சி அழணும்? 10 நிமிஷத்துக்குள்ள இவங்க கொண்டு போகலன்னா அந்த ரெண்டு பொம்மையும் அவுட் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அங்க அந்த அறிவிப்பு வரும்போதே ஜாக்லினோட அந்த தாடையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அங்கேயே அவங்க உடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நம்ம பொம்மை உள்ள போகாதோ அப்படின்னு. இவ்வளவு சீரியஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க முதல் வாரமே சொன்னாங்க, நான் ஒரே வாரத்துல வெளியில போக நான் விருப்பம் இல்லை, நிறைய கடன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நிறைய கடன் வாங்கி நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் ஒரே வாரத்துல வெளியே போயிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சமாளிக்க முடியாது. நானு என்னதான் இருந்தாலும் கூட ஒரு விளையாட்டுல ஒரு இடத்துல தான் தோக்குறேன் அப்படிங்கிறப்போ அதை ஏத்துக்கிற அளவுக்கு கூட மெச்சூரிட்டி இல்லைன்னா இவங்கள என்ன அடல்ட்ஸ்? தோத்துட்டு போய் கிச்சன்ல போய் சமைக்கிறாங்க, உடஞ்சி அழுகுறாங்க, தாரத்தாழைய கண்ணீரா வலியுது. நேத்து தான் சொன்னேன் ஜாக்லின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இவ்வளவு தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோண வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் ரயன் மேன் ஹேண்ட்லிங் பண்றாரு, எல்லாரையும் பிடிக்கிறாரு. அவர் பொம்மையை எடுத்த உடனே டிஷர்ட்டுக்கு உள்ள தூக்கி வச்சு ஒழிச்சுக்கிறாரு. தெரியாம கேட்கிறார் ரயன், உங்களை மாதிரியே ஒரு பொம்பளை புள்ள பொம்மையை எடுத்து டிஷர்ட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டா நீங்க போய் அந்த பொம்பளை பிள்ளை டிஷர்ட்டுக்குள்ள கை ஓட்டி எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க தானே. எடுக்க முடியாதுன்னா அதை நீங்க கேப்டன் கிட்ட எஸ்கலேட் பண்ணுவீங்க தானே. அப்ப நீங்க ஏன் அதை பண்றீங்க? நீங்க போய் மஞ்சரியை பிடிக்கிறீங்க, மஞ்சரியை போய் நீங்க பிடிச்சி ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்றீங்க. நீங்க மஞ்சரியை பிடிக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தால, மஞ்சரியை சேவ் பண்ணுங்கிற காரணத்தால முத்துக்குமரன் உங்களை பிடிக்கிறாரு. அந்த ரவுண்டுக்கு வெளியில வரும்போது தடுக்கலாம் அப்படிங்கிறது பிக் பாஸ் சொன்ன ரூல். சோ தடுக்கலாம் அப்படிங்கறதுல பிடிக்கலாம்ங்கிறதும் அடங்கும் தானே. உங்களை விளையாட விடக்கூடாது, அதுதான் அது ரூல். அப்ப அவர் உங்களை பிடிக்கிறாரு, நீங்க அதை எடுத்துட்டு போய் மேன் ஹேண்ட்லிங்கிறீங்க. நீங்க அவர்கிட்ட சண்டைக்கு போறீங்க, நீங்க ஏன் அப்படி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ராணுவ உங்களை ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்ண வைக்கிறாரு, உங்களை ரொம்ப பிடிச்சி இருக்கிறாரு. அவங்ககிட்ட நீங்க அவனை போய் அடிக்க போறீங்க, அவனும் உங்களை அடிச்சிடறான். எதுக்கு இது? இல்ல எதுக்குன்னு கேட்கிறேன். அந்த அளவுக்கு உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம இது ஒரு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சுத்திலும் 100 கேமராஸ் இருக்குது. 100 கேமராவும் உங்களை 24/7 உங்களை சர்வேலன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அங்க உள்ளே இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் கூட உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க என்ன அந்த கேம்ல அவ்வளவு உள்ள போயிட்டீங்க? நிஜமாவே நீங்க எல்லாம் எமோஷனலி இவ்வளவு வீக்கா?
இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த சௌந்தர்யா மறுபடியும் பாருங்களேன், நேத்து மஞ்சரி கிட்ட போயிட்டு சம்மந்தம் இல்லாம சண்டை போடுது. இன்னைக்கும் அதே மாரி சம்மந்தம் இல்லாம பேசுதுங்க. அதுக்கு நிஜமாவே ஏதாவது இருக்கா? இல்லையா? ஏதாவது மசாலா கிசாலா அரைச்சு குடுங்கப்பா, மண்டையில கொஞ்சம் ஏறட்டும். எரிச்சல கிளப்புறாய்ங்கப்பா உள்ள உட்காந்துக்கிட்டு. முத்துக்குமரன் தெளிவா சொல்றாரு, "எப்பா நீ ஒண்ணு பண்ணா அது உன் கேம், இவன் ஒண்ணு பண்ணா அது அவன் கேம், நான் ஒண்ணு பண்ணா என் கேம். எது சரிங்கிறத வெளியில இருக்கவங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்கலாம் அதுதானே உட்கார்ந்துருக்கிறோம். நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கேம் ஆடி தொலைய வேண்டியது தானே. அவன் தப்பு, இவன் தப்பு, நீ ஜட்ஜ் பண்ணவா போனேன்? கேம் ஆட தானே போனேன். சண்டை போட்டுக்கிறீங்க. அப்படி விளையாடாத, இப்படி விளையாடாத. உனக்கு ஒண்ணு தோணுதுன்னா நீ சொல்லு. இப்படி விளையாடாத அப்படின்னு சொல்லு. அத எல்லாரும் செய்யணும்னு சொல்லி நீ வந்து அத திணிக்காத." தீபக் சரியா சொல்றாரு. ஒரு கேப்டனா தீபக் சரியா சொல்றாரு. இதெல்லாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். இது ஒரு டெக்கோரமா எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். இது ஒரு டிசிப்ளினா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. நீ அத சொல்லவே சொல்லாத அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. சொல்லவே சொல்லாதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஒரு கேப்டனா அவரு சில ரூல்ஸ கொண்டு வராரு. அந்த ரூல்ஸ நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். திரும்பவும் முத்து தான் சரியா சொல்றாரு. நீங்க சொல்றது உங்க கடமை. அது உங்க கேம். அவங்க ஃபாலோ பண்றது அவங்க கடமை. ஃபாலோ பண்றாங்களா பண்ணலையாங்கிறது அவங்க பிரச்சனை. ஃபாலோ பண்ணியும் பண்ணாமலும் அவங்க என்ன செஞ்சாலும் அத சரியா தவறான்னு முடிவு செய்ய வேண்டிய வெளிய இருக்கிற மக்கள். ஏன் நாங்க பார்த்துக்கிறோம்யா. நீங்க உங்க பாட்டுக்கு விளையாடுங்கய்யா. ஏன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? மிச்சர் சாப்பிடுறவங்க அப்படியே மிச்சர் சாப்பிட வேண்டியதானே. ஏங்க அடுத்தவங்க கேம கெடுக்குறீங்க? இன்னைக்கு பாருங்க, இந்த பவித்ரா ஜனனி மிச்சர் சாப்பிடுற பவித்ரா ஜனனி மிச்சர் சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே. பவித்ரா கூட யாரெல்லாம் ஜாயிண்ட் அடிச்சாங்களோ, பவித்ரா பொம்மைய நான் எடுத்துக்கிறேன், என் பொம்மைய நீ எடுத்துக்கோ, உன்னை நான் காப்பாத்திக்கிறேன், என்ன நீ காப்பாத்திக்கிறேன்னு வரிசையா பவித்ரா கூட ஜாயிண்ட் போட்ட 3 பேர் பொம்மையும் உள்ள போவே இல்லைங்க. இத பவித்ரா வேணும்னு செய்யணும்னு சொல்லல, முடியல. பவித்ராவோட பொட்டன்ஷியல் அவ்வளவுதான். எல்லாரும் பொம்மையை எடுத்துட்டு ஓடி போறாங்க. இந்த அம்மா கடைசியா டங்குன்னு போகுது. உள்ள போய் பார்த்தா யாரும் அந்த அம்மாவை தடுக்கவும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல போய் என்ன நீங்க விடல அப்படிங்கிறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, யாராவது உன்னை தடுத்தமா? உன்னை பர்ட்டிகுலரா நீ உள்ள போக கூடாதுன்னு உன்னை யாராவது தடுத்தமா? இல்ல, யாரும் தடுக்கல. ஆனா என்னால உள்ள போக முடியலையே. இது என்னங்க? யாரும் தடுக்கல. மத்தவங்களை எல்லாம் புடிச்சு இழுக்கிறாங்க. உள்ள விடாம புடிச்சு இழுக்கிறாங்க. இந்த அம்மாவை யாரும் தடுக்கல. ஆனா இந்த அம்மாவால உள்ள போக முடியல. இதுக்கு பேரு தான் மிக்சர் அப்படிங்கிறது. வேற வழி இல்ல. தயவு செய்து மத்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட நான் பேசுறது அவங்களால பார்க்க முடியாது. நீங்களே பார்க்க மாட்டீங்க. அவங்க எங்க பார்க்க போறாங்க. ஓகே. யாரும் தயவு செய்து என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, பவித்ரா கூட ஜாயிண்ட் போடாதீங்கய்யா. அந்த பொண்ணு யார் கூட ஜாயிண்ட் போட்டு சேவ் ஆயிடுது. நீங்க தான் ஏன் வெளியில போறீங்க? அந்த பொண்ணு ஜாலியா பொறுமையா ஆம நடந்து உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா பாக்ஸுமே ஃபுல் ஆயிட்டு இருக்கியா, இடம் இருக்க மாட்டேங்குது. சொன்னா கேளுங்கய்யா, அந்த பொண்ணு கூட ஜாயிண்ட் போடாதீங்கய்யா. நிறைய பேர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஹன்சிதாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஹன்சிதாவுக்கு எதிரில் வந்து ஜாக்லினை வச்சு பார்க்குது. ஜாக்லின் ஹன்சிதாவை கூட இருக்கிற எல்லாரையுமே எதிரில் வச்சு பார்க்குது. இந்த பக்கம் ரயானை வச்சு ஜாக்லின் ஒரு பிளே ஆடுது. ரயானுக்கு யாரை சப்போர்ட் பண்றது, யாரை எதிர்க்கிறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூசிங் மோட்ல இருந்து எதிரில் வர மொத்த பேரும் அடிச்சு காலி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மூட்ல போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் ஒண்ணு போயிட்டு இருக்குது. அதுக்கு நடுவுல எங்க பவித்ரா வந்து ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்குது. திடீர்னு நான் ஃப்ரேம்ல வந்து ஆகணுமே சொல்லிட்டு சிவகுமார் ஒரு சீன் ஒண்ணு கிரியேட் பண்றாரு. அந்த அம்மா தெளிவா சொல்லுது, ஐயா ஒருவேளை உங்களுக்கு மன்னிச்சிருந்தா ஐ ஆம் சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படிங்குது. இவரு போயிட்டு ஆர் யூ ஓகேன்னு கேட்க மாட்டியா, ஆர் யூ ஓகேன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாரு. ஐயா உங்களுக்கு இழுத்ததே எனக்கு தெரியாதுயா. உங்க டீச்சர் அந்த அம்மா தெளிவா பின்னாடி பிடிச்சி இழுக்குதுங்க. பின்னாடி டீஷர்ட்டை பிடிச்சி இழுக்குது. நடுவுல 2 பேர் இருக்கிறாங்க. எட்டி இழுக்குது. அந்த அம்மாவுக்கு மேல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையா. அந்த நிஜமாவே இங்க இழுத்துச்சுதான். அந்த ஆளுக்கு வலிச்சிருக்குதான். அந்த ஆள் கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அதை கேட்டுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறாரு பாருங்க. ரொம்ப குழந்தைத்தனமா விளையாடுறீங்கயா. கொஞ்சம் மெச்சூர்டா விளையாடுங்கயா. எல்லாரும் சாச்சனாவை சொல்றீங்க. எல்லாம் சாச்சனா பண்றதும் ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் குழந்தை தான், குழந்தை மாதிரி தான் பண்ணுது. ஆனா அது குழந்தையா இருந்து குழந்தை மாதிரி பண்ணுது. நீங்க எல்லாம் பெரியவங்களா இருந்து சாச்சனா விட மோசமா பண்றீங்க. கொஞ்சம் மாறுங்கய்யா. கெஞ்சி கேட்கிறோம், கொஞ்சம் மாறுங்கய்யா. எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கியா. கொஞ்சம் சுவாரஸ்யமா கொஞ்சம் மெச்சூர்டா கொண்டு போங்கய்யா. இல்ல நான் முத்துக்குமண்ட போய் டியூஷன் எடுங்கய்யா. டியூஷனுக்கு போய் உட்காருங்கய்யா. இப்படிதான் விளையாடுவீங்களா, இல்ல இது போய் ஏதாவது மாறுவீங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியல. பார்க்கலாம் என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னு. நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.